கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இழந்து போனவைகளை நமக்கு திரும்ப அளிக்கிற தேவன். அவர் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனை விட்டு தூரம் போகும்போது தேவன் நமக்கு பல கஷ்டங்களை அனுமதித்து அதன் மூலமாக நாம் அவரிடத்தில் வந்து சேர செய்கிறார். அப்படியாக தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவன் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டைகள், பூச்சிகள், பச்சை புழுக்கள் எல்லாம் அவர்களுடைய விளைச்சலை, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பட்சித்து போட்டபடியாக செய்தார். அது எத்தனை வருஷங்கள் அப்படியே தேவன் செய்திருக்கிறார். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவன் அவைகள் பட்சித்த எல்லாவற்றிலும் வெட்டுக்கிளி, பச்சை புலி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி இவையெல்லாம் பட்சித்தவைகளை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் தேவன் நமக்கு அளித்த ஒருவேளை கஷ்டங்கள் அதன் மூலமாக நாம் அவரை தேட வைத்ததினால ஏற்பட்ட நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சரி கட்டி நன்மையாக அவைகளை மாற்றி தருவார். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தில் நாம் இழந்து போனவைகளையும் தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தேவன் நமக்கு தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்திலே மனித ரூபமாக வந்ததின் நோக்கமே தேவன் படைத்த தேவன் நம்மை மனு குலத்தை அவருடைய ராஜ்யத்திலே இழந்து நின்றார். ஏனென்றால் மனுஷன் பாவம் செய்து, ஆதாம் ஏவாள் முதல் மனுஷி பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள், இழந்து போனார்கள். ஆகவே மனுஷனை தேவன் இழந்து விட்டார், மனு குலத்தை தேவன் இழந்து விட்டார். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை நம்முடைய உலக வாழ்க்கையிலே அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே நாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு திரும்ப தருவார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவரை நாம் இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவன் நமக்கு திரும்ப அளிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இழந்து போன எல்லாவற்றையும் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும், எல்லாவற்றிலும், எங்கள் தேசத்திலும் நீர் திரும்ப தரப்போகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.